அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம ஜக்காத்து சதக்காவை பற்றி பார்த்துட்டு வரோம். ஜக்காத்து சதக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கிஸ்ஸாவை சொல்லி பனி இஸ்ரேல் காலத்தில் நடந்ததை சொல்கிறாங்க. பனி இஸ்ரேல் காலத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. பனி இஸ்ரேல் காலத்தில் 3 பேர் இருந்தாங்களாம். ஒருத்தர் வந்து தொழுநோயாளியாம், ஒருத்தர் வந்து மொட்டை தலையாம், இன்னொருத்தர் வந்து கண் 2ம் குருடான பிறவி குருடர். அப்போ அல்லாஹ் தஆலா வந்து அவங்கள சோதிக்க நாடி ஒரு வானவரை அனுப்பி ஃபஸ்ட்டு அந்த தொழுநோயாளியை போய் பார்த்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். எனக்கு இந்த நோய் போகணும்னு அவர் சொல்கிறார். சரி அப்படி ஆகட்டும்னா அவர் அதை துவா செய்கிறாரு. அதுக்கடுத்து அவங்களுக்கு நல்லாயிருது. உங்களுக்கு வேறு என்ன வேணும் அப்படி சொத்து அப்படிங்கிறது, எனக்கு ஒரு ஒட்டகை வேணும்னு கேட்குறாரு. சரின்னு அவருக்கு அந்த ஒட்டகை கொடுத்து அல்லாஹ் இதில் பரக்கத் செய்வானாகன்னு சொல்லிவிட்டு அதுக்கடுத்து மொட்டை தலையிடும். உங்களுக்கு என்னென்னா, எனக்கு இந்த தலையில் முடி இல்லாதனால எல்லோரும் எனக்கு குறையாக இருக்குது, அதை முடி வரணும்னு சரின்னு அவருக்கும் தடவை கொடுக்குறாங்க. முடி வந்துடுது. உங்களுக்கு என்ன தேவைன்னு, சொத்தாக என்ன தேவைன்னு கேட்கவும் அவர் சொல்கிறாரு, எனக்கு வந்து ஒரு மாடு வேணும். சரி அந்த மாடு அவருக்கு கொடுக்கப்படுது. அதை அல்லாஹ் பரக்கத் செய்வானாகன்னு சொல்கிறாரு. 3வது அந்த பிறவி குருடர், உங்களுக்கு என்ன வேணும்னு, எனக்கு இந்த பிறவி குருடு போகணும்னா அவருக்கும் துவா உங்களுக்கு என்ன வேணும், அதுக்கு நல்லாயிருது, கண்ணு தெரிஞ்சிருது. உங்களுக்கு இப்போ என்ன வேணும்னு கேட்கவும் அவர் எனக்கு ஒரு ஆடு வேணும். சரின்னு அவருக்கு ஒரு சின்ன ஆடு கொடுக்கப்படுது. கொஞ்ச காலத்தில் அவருக்கு அந்த தொழுநோயாளிக்கு ஒட்டக பண்ணையும், அதுக்கடுத்த மொட்டை தலையருக்கு மாட்டு பண்ணையும், இவருக்கு ஆட்டு பண்ணையும் வந்துடுது. அல்லாஹ் தஆலா நாடி திரும்ப அவராக வரல, ஒரு தொழுநோயாளியாக வந்து எனக்கு ஏதாவது உங்களுக்கு கொடுத்து இந்த மாட்டு பண்ணையில் உள்ள ஒட்டகத்தில் இருக்குல்ல, எனக்கு ஏதாவது கொடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு தொழுநோயாக இருந்துச்சு இது பண்ணி கொடுத்தான்லன்னு. அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் என்னோடய பிறவிலே வந்தது, இல்லைன்னா தரமாட்டேன் போங்கன்னு சொல்லிட்டாரு. நீ இருந்தபடியே ஆகுன்னு சொல்லிவிட்டு அவர் வானவர் செபிச்சுட்டு போயிடுறாங்க. 2வது உள்ளவர்கிட்ட போய் கேட்டதுக்கு அவரும் அதெல்லாம் அவன் தர முடியாது போங்கன்னு சொல்லிடுறாரு. 3வது அந்த குருடர்கிட்ட வரவும் இருந்தபடியே நீங்கள் ஆங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு குருடர்கிட்ட வர்றாரு. குருடர்கிட்ட அந்த வானவர் வந்தோடனே என்னன்னு இது மாதிரி நான் இங்கே அல்லாஹ் எனக்கு பார்வையை கொடுத்துருக்கான், இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, நான் எதையும் தடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த குருடர் சொல்கிறாரு. ஆட்டு பண்ண நிறையா அல்லாஹ் நான் கண்ணு தெரியாமல் இருந்தேன், எனக்கு கண்ணை கொடுத்தான்னு. சரின்னு எனக்கு எதுவும் வேணாம், அல்லாஹ் அவங்கள சோதிக்கிட்டான். ஆனால் அந்த 2 பேர் தோழர்களும் இது மாதிரி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சாபத்தை பெற்றுட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வான்னு சொல்லி வாழ்த்து கூறி, நான் இதை சோதிக்க தான் வந்தோம், நாங்கள் எதையும் எடுத்து செல்லலைன்னு அவங்களுக்கே திரும்ப துவா செய்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா,